Hi friends, welcome back to Tamil Food Time. இன்னைக்கு வீடியோவில் கோபி பரோட்டா cauliflower stuff பண்ணி ஒரு எம்மியான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நம்ம கோதுமை மாவு ஒரு 3-4 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பொடியாக துருவின இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா நல்லா நம்ம துருவி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து இதில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, சீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை ஈக்குவல் பால்ஸாக நம்ம செஞ்சு வச்சுட்டு அதை ஒவ்வொரு பாலையும் இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவு வச்சு டஸ்டிங் பண்ணிவிட்டு அதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு காலிஃப்ளவர் மசாலாவை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே குழிக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா எல்லா சப்பாத்திக்கும் ஈக்குவல் மசாலா வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு சின்ன பொட்லி ஷேப்க்கு வந்து நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்ச பரோட்டாவை வந்து நம்ம ஒரு 3 விதமாக ஃபோல்ட் பண்ணலாம். இந்த 3 ஃபோல்டிங் டெக்னிக்குமே நான் வந்து பன்னீர் பரோட்டா வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் போட்டு ஒவ்வொரு கோபி பரோட்டாவாக போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை டேர்ன் பண்ணிவிட்டு
எண்ணெய் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணி அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் அந்த சைடும் கொஞ்சம் வந்து விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை நெய் வந்து விட்டால் தான் இது நல்லா சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கோபி பரோட்டா நல்லா எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த 2 சைடும் வந்து டர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் மேலே வந்துடும். இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ஒரு டெலிஷியஸ் கோபி பரோட்டா வந்து ரெடி. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை. இதிலே இந்த மசாலாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேணும்னா கர்ட் மாதிரி இல்லை வந்து பிக்கல் அந்த மாதிரி இதோட வந்து சர்வ் பண்ணலாம். இது மேலே கொஞ்சம் வெண்ணெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.